நீங்கள் ஒரு நாய் வந்து கண்டினியூவாக வந்து மிட் நைட்டில் வந்து ஓலையிட்டுதுன்னு வைங்களேன், அந்த சர்க்கிளில் நிச்சயமாக ஒரு டெத் உண்டு. மனித கண்ணுக்கு தெரியாமே இவ்வளோ ஆட்டம் கட்டுறமே தெரிஞ்ச என்ன பண்ணுவோம், 19 19 19 என்று 19 தரம் பெருக்குனா எவ்வளோ வருமோ அத்தனை கலவை சேர்ந்துதான் நவபாசம். இவன் நினைச்சிருப்பான் இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா என் குழந்தை இப்படி ஆகும். இவன் வயிற்றை கழிச்சு வெளியே வெளியே போடும்போது தப்பான ராசி நட்சத்திரம் போயிடும். இயற்கையா என்ன வரணுமோ அது வந்தா அதுபடி தான் நடக்கும். செயற்கையா செய்யறது வந்து மைனஸ் தான். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். கடவுள் அப்படின்னு வரும்போது நிறைய அமானுஷம், அப்புறம் பிளாக் மேஜிக்லாம் இருப்பாங்க. சில ஊர்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் கட்டுப்பாடு ஒன்று இருக்கும். அன்னைக்கு ராத்திரி வேற யாரும் போகக்கூடாது. இப்போ நெல்லை மாவட்டத்து சைடு போனீங்கன்னா சுடலமட சாமி வந்து வர்றாரு, அதனால ஊர் கட்டுப்பாட்டை மீறி யாரும் அன்னைக்கு போகக்கூடாது. இந்த மாதிரியான சில அமானுஷங்கள் நிஜமாவே இருக்கா? இருக்குதான்னு கேட்க முடியும், இருக்கலாம். நான் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த காத்துக்கடுப்புன்னு சொல்றோம் இல்லையா, நீங்க யாராவது பார்த்துருக்காங்களா? அதை பார்த்ததில்ல. காத்துக்கடுப்பும் யாரும் பார்த்ததில்ல. இப்போ நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு தெருவில் ஒரு நாய் ராத்திரி ஊளையிடுதுன்னு வைங்களேன், அது ஏன் விடுதுங்கிறது வேற. அதே நாய் ராத்திரியில் கத்துறது, குலைக்கிறது வேற, ஊளையிடுறது. குலைப்பது என்பது வந்து அதனுடைய ஸ்மெல்லு. அதாவது ரெகுலராக பார்க்குற அந்த வாடைகளில் மீறின ஒரு வாடை வந்து அது குலைக்கும். அது ஆளா இருக்கலாம், வேற மிருகங்கள் வரலாம், வேற ஏதோ ஒன்று. அது ரெகுலரா அந்த ஏரியாவில் ரெகுலரா மீட் பண்ற அந்த ஸ்மெல்லு மாறுதலான அந்த வாடை வரும் பொழுது அது குலைக்கும். ஆனால் இது ஸ்மெல்லு. ஆனா அதே நாய் ஊளையிடுதுன்னா கண்களால் பார்ப்பது. அது கண்களுக்கு தெரியுமா? ஆவிகள் நடமாடுறதும், பேய் வருது, யமன் வர்றாருன்னு அதுக்கு தெரியுமா? அப்ப அந்த பக்கமா ஏதோ அது நடமாட்டம் இருக்கிறதுக்காக ஊளையிடும். நீங்க ஒரு நாய் வந்து கண்டினியூவா வந்து மிட் நைட்ல வந்து ஊளையிட்டுதுன்னு வைங்களேன், அந்த சர்க்கிளில் நிச்சயமாக ஒரு டெத் உண்டு. நீங்கள் நம்மளால் அது வாட்ச் பண்ணுறது இல்லை. ஏதோ ஊழையிட்டாலும் கூட ஏதாவது தெரியாத வந்து அப்படி தான் நினச்சிக்க முடியும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்கள் அன்னைக்கே அந்த ஏரியாவில் ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பார்க்கலாம். சரி, இது ஒரு நாய் கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயம் மனித கண்ணுக்கு தெரியவே தெரியாதா? மனித கண்ணுக்கு தெரியாமே இவ்வளோ ஆட்டம் கட்டுறமே தெரிஞ்ச என்ன பண்ணுவோம்? புரிஞ்சுதா? அதாங்க லிமிட் பண்ணுறது தான். எதுவுமே வந்து லிமிட் பண்ணுறது தான். நான் ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லிடுறது என்னன்னா, ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மருந்து என்ற ஒன்றை ராமர் எடுத்துட்டு போக சொல்லுவார். கொண்டு வந்து கொடுத்தா பரதனை காப்பாற்ற முடியும். ஆனால் ஆஞ்சநேயர் கிளம்பும் பொழுது ஆஞ்சநேயர் வந்து பிடிக்காம வந்து இதுவரைக்கும் அண்ட சராசரத்திலே பிடிக்காத ஒருத்தன் யாருன்னு வந்து பிரம்மா இது சனி பகவான் கிட்ட இவர் சொல்லிட்டு இருப்பாரு, நாரதர். நீ எல்லாரையும் பிடிச்சி ஆட்டிருக்கேன்னு கேட்பாரு. அப்ப சனி சொல்ல, ஏய் பூலோகத்திலிருந்து எல்லா வரைக்கும் சிவன்ல எல்லாரும் ஒரு ஆட்டிட்டு தான் இருக்கேன், ஒரு பயிரை விட்டதில்லை, புல் பூண்டுல இருந்து எல்லாத்தையும் அப்படிம்பாரு. சும்மாரியா ஒரு ஆள் நீ பிடிக்கலாம் பாரு நாரதர். யாருன்னு பார்த்தா ஆஞ்சநேயர். எப்படியாது என் கண்ணுக்கு படாதுன்னு மும்மூர்த்திகளும் சேர்ந்து படைச்சிருக்கானுங்க, உனக்கு ஆப்புத்தான்னு சொல்லுவார். அப்படியா இந்த செகண்ட்ல பிடிச்சி காமிக்கிற பாருங்க. அந்த நேரம் தான் பரதன் இருந்திருப்பாரு, சஞ்சீவி மலை மருந்து எடுத்துட்டு வரணும். அப்ப பிடிக்கிறேன்னு சொல்லும்போது சரி அவன் கிளம்பிட்டான். இப்ப என்ன அப்படின்னா, பொதுவா வந்து சொல்லுவாங்க, டே சனின்னு திட்டக்கூடாது. ஏன்னா அப்படி திட்டினாவே அது பிடிச்சிக்குமா. அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, சனின்னு எல்லாம் திட்டாதரா அப்படின்னா சொன்னா அதனுடைய பலன் உடனே நடக்கும். அவர் வந்து கப்புன்னு பிடிச்சிக்குவார். அப்ப ஆஞ்சநேயர் வந்து கிளம்பும் போது என்ன பண்ணுவாரு, அப்படியே நாரதர் பக்கத்துல இருந்து என்னையா அவன் புறப்படுறான், என்ன பண்ண போற? அப்ப சனி வந்து சொல்லுவார், இரு அப்படின்னு. கிளம்பும் போது அவருடைய பார்வை மட்டும்தான் செலுத்துவார். அப்போ 6th சென்ஸ், 6வது அறிவு உள்ள ஆஞ்சநேயனுக்கு அந்த 6th 6வது சென்ஸை பிடிக்கிடுவார். பார்வையிலேயே அது வேலை செய்யாது. இங்க இருந்து பறந்து போவாரு. அங்க போய் மலையில போய் நாட்டுல போய் மலையில இறங்கினா ராமர் என்ன சொன்னாரு, மலையா இலையா கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு. அப்பவும் பாருங்க 5 அறிவு ஆஞ்சநேயர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, அப்படி யோசிப்பார். இலையா இருந்தாலும் மலையில தான் இருக்குது, மலையா இருந்தாலும் மலைவை தூக்கிடுவோம், அது மலையை தூக்குவார். புரிஞ்சுதா? அப்போ ஆஞ்சநேயருடைய குணம் பாருங்க, 5 அறிவிலையும் சனியவே உண்டு இல்லைன்னு ஆக்கினவர். அது பெரிய ஒரு கதை இருக்குது. நான் எதுக்கு சொன்னேன்னா, கடவுள் ஒரு மனித ரூபத்தில் இருந்து
ஒரு ஒரு எது ஆவி பேவி இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. பார்த்துட்டோன்னு வைங்களேன், நம்ம 6வது அறிவெல்லாம் போயிடும், வேலை செய்யாம போயிடும். அதெல்லாம் இயற்கையுடைய அது தெய்வாதீனமா நடக்கிற செயல் தான். நம்மளது 6வது அறிவுங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. நம்மளுக்கு ஆக்சுவலா 5 சென்ஸ் தான். 5 சென்ஸ் இது எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து அடக்கமா இருன்னு நம்மளை வச்சிருக்குது கடவுள். சார். ஆனா திருமூலருடைய திருமந்திரத்துல மொத்தம் மனிதனுக்கு 8 அறிவுகள் இருக்கு அப்படின்னு அவர் ஒரு பாடல்லே எழுதியிருக்காரு. அது எப்படி சார்? உண்மையிலேயே 8 அறிவு இருக்கா? இல்லையா, அது 7 அறிவு கிராஸ் பண்ணவே ஞானிகள் தானே. ஆனா திருமூலருடைய திருமந்திரம்ல உங்களுக்கு தெரிஞ்சுமாங்க, இருக்குதுங்க. அதுதான் வந்து சித்தர்கள் ஞானிகள் அப்படித்தான். எல்லை மீறின ஞானம். அதுதான் அவங்களுக்கு தான் தெரியும். என்ன நடக்க போறதுன்னு தெரியும், நடந்து முடிஞ்சதில் விட்டுருங்க, நடக்க போறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த சித்தர் ரேட்ல நான் படிச்சு, இப்போ நீங்க கேட்கறதுனா ஒரு ஞாபகம் வந்து, ஒரு மனிதன் இப்போ நான் நினைச்சேன்னா இங்கிருந்து நானே பறந்து போயிடுவேன் அமெரிக்காவுக்கு, பறவை மாதிரி. ஒரு மனிதன் தானாகவே பறந்து செல்லும் காலம் வருங்கிறான். அப்ப நீங்க வந்து விஞ்ஞானமா இப்ப இருக்கிற சயின்டிபிக்கா ஏதாவது மோட்டர் கீட்டர் மாட்டிட்டு பறப்பீங்களா, அது என்ன தெரியாது. ஆனா எழுதியிருக்காரு, சித்திரடிகள் இருக்கு, ஒரு மனிதன் நினைத்த உடனே பறந்து போவான். நீங்க அந்த காலத்து விட்டலாச்சாரிய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாயை போட்டு காந்தாரா உட்காந்து பாயை பறந்து போகுதுல்ல சார். அது அவருக்கு எப்படி அந்த கற்பனை வந்தது? எங்கேயோ எப்போவோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு ஒரு கற்பனை வந்தா அவன் ஸ்கிரிப்ட் எழுத முடிஞ்சதுங்கிறேன். ஸோ அதனால ஃபியூச்சர்ல இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு. இப்போ கூட ஏதோ லேட்டஸ்டா படித்தேன், ஏதோ பறந்து போற ஆட்டோவா ஒரு நியூஸ் பார்த்தீங்களா? அந்த ஹெலிகாப்டருக்கு முன்னாடி ஒரு இது இருக்குமில்ல, ட்ரோன், அந்த மாதிரி ஒரு ஆட்டோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களாமே. எது நம்ம இதுல ஐஐடில. அப்ப அதில் 4 பேர் உட்காந்து அது பறந்து போகும். நான் சொல்றது சிங்கிள் மேன் பறந்து போகலாமா, அந்த அளவுக்கெல்லாம் வளரும், மாறுதல்கள் வரும் அப்படின்னு. ஆனா ஆன்மீக கூட்டுல எப்பவுமே சொல்ற வார்த்தைகள் இதுதானே சார், ஒளியை விட மிக வேகமானது நம் மனம், நம்ம நினைத்த மார்த்தத்தில் எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் அலைப்பாயும் அப்படிங்கிறது. அப்ப சித்தர்கள் வாக்கு சொல்றது வந்து வெறும் மனதை மட்டும்தானே அவங்க வந்து அவ்வளவு வேகமா அலைப்பாயின்னு சொல்றாங்க, உடலும் அந்த மாதிரி போகும்னு சொல்றாங்களா? இல்ல, உடல்னு சொல்றது இப்போ மனம் அப்படிங்கிறது மனிதனுடைய கற்பனை. கற்பனை மனசு எல்லாமே என்னங்க, பிரெயின் தானே. ஆமா, உங்க பிரெயின் தானே. இப்ப நீங்க இப்படி கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அப்படியே இப்படி கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட டூயிட் பாடணும்னு நினைச்சுட்டு பாடலாம், கற்பனை தானே. கற்பனை தான். ஸோ அது அந்த மாதிரி கற்பனை சென்ஸு ஃபியூச்சர்ல என்ன வர போகுதுன்னு சென்ஸில் கூட அவங்கெல்லாம் அவங்க கண்ணை மூடி கற்பனை பண்ணா என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது அவங்கள அந்த அந்த பவர் வருதுன்னா அது நடக்கும். அது எல்லாருக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. எல்லாருமே அது இப்போ ஒரு திடீர்னு உங்களுக்கு ஒரு கனவு வருதுன்னா நீங்க மறந்துடுறீங்க. அந்த கனவுல அந்த இன்சிடென்ட் மறுநாள் நடந்திருக்கும், உங்களுக்கு தெரியாது. அப்பதான் நீங்க நினைப்பீங்க, இதே மாதிரி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு. அதுதான் ஞாபகத்துக்கு வரும், கேள்விப்பட்ட மாதிரி வரும். ஆனா நீங்க ஏதோ ஒரு விதத்துல அது உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் கொடுத்துருக்கும், அதை நம்ம மறந்துடுவோம். சரி. அதனால வந்து நம்ம 6வது அறிவு அதனோட அடக்கம், அவ்வளவுதான். 7க்கு போகாது. இப்போ நம்மளை சுத்தி இந்த ஆத்மாக்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. சில ஆத்மாக்கள், நிறைவேறாத ஆத்மாக்கள், அது இதுன்னு நம்ம சினிமாவிலேயே நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். அது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரிலையும் ஒவ்வொரு விதமா ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. உண்மையிலேயே இந்த ஆத்மாக்கள் அப்படிங்கிற அந்த இவங்க உண்மையா, அது இருக்காங்களா? நான் சித்தர ஞானியெல்லாம் கிடையாது. பட் ஒண்ணு மட்டும் உண்மை, ஆன்மாக்கள் வந்து இப்ப நம்மளை சுத்தியே பல ஆயிரம் ஆன்மாக்கள் இருக்கும், நமக்கு தெரியாது. இந்த ஆன்மாக்கள்லாம் எப்படி சார்? இவங்க இப்ப பொதுவா ஒரு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, நரகத்துக்கு போயிட்டாங்கன்ற ஒரு வாசகம் இருக்கு. இப்ப நம்மளை சுத்தி இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு ஆன்மாக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து எப்படி நிறைவேறாத ஆன்மாக்களா, இல்ல அவங்களுடைய கர்மாக்களை முடிச்சுட்டு வெளியில ஏறாத ஆன்மாக்கள், அந்த மாதிரியான வாய்ப்பு? அது 2 விதம் சொல்லலாம். அதாவது வாழும் காலத்தில் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறலன்னா ஆன்மாக்களா இருக்கிறவங்க இருக்காங்க. ஆசைகள் நிறைவேறினாலும் நிறைவேறாட்டியும் நான் வந்து இங்க இருக்க மாட்டேன், போயிடறேன்றது இருக்கான். ஆன்மாக்கள் எப்பவுமே நான் வந்து ஆன்மாவாவது இந்த பூலோகத்தில் இருந்துட்டு இருக்கணுங்கிறது இருக்கான். அது பல ரூபா, அது 9 விதமா இருக்கும். அதனால வந்து நம்ம அது எப்படி இந்த பட் ஆன்மாக்கள் அதனுடைய பவருங்கிறது உலக அளவில் இருந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது நான் சித்தர்கள் சொன்னது, நான் சொல்ல. 2வது வந்து நவபாசனம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நவபாசனம் வந்து சித்தர்கள் எழுதிக்கிற என்னதுன்னா 19 வகையான விஷயங்கள் 19 19 19 into 19 தரம் பெருக்குனா எவ்வளவு வருமோ அத்தனை கலவை சேர்ந்ததான் நவபாசனமா. இப்போ ஒரு 19 பொருள் இருக்கு, இந்த 19 பொருளோட இன்னொரு 19 பொருள்,
அதை ப்ளஸ் பண்ணி அது கூட இன்னொரு பத்தம் அதை ப்ளஸ் பண்ணி அவ்வளவு இருக்கா சார்? அவ்வளவு இருக்கு. அதுதான் ஞானிகள், சித்தர்கள். நம்மெல்லாம் இன்னும் அந்த ரேஞ்சுக்கு போகல சார். ஆக்சுவலா அதாவது நவபாஷாணம் அப்படிங்கிறது நீங்க வந்து இவ்வளோண்டு, அதாவது கடுகுமணி கடுகல்ல அதிகம், சும்மா ஒரு ஒரு இப்படின்னு இத்தினோண்டு சாப்பிட்டாவே அவனுக்கு ஆயில் வந்து ரொம்ப அதிகமா 200-300 வயசு இருக்கலாமா. நவபாஷனுடைய பவர். பழனி இதெல்லாம் நவபாஷானத்துல செஞ்சதுதானே? ஆமா, செஞ்சதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டாவது வந்து அந்த சிலையை வந்து பின்னாடி தேய்ச்சி எடுத்து அதையும் வந்து எல்லாம் சுரண்டி எடுத்துட்டாங்க. ஸோ நவபாஷனுடைய பவர் வந்து பெரிய மெடிசன். கேட்டீங்கல்ல, சித்த மருத்துவம். ஆமா, அப்படி கண்டுபிடிச்ச ஞானிகளால் கண்டுபிடிச்சது தான் நவபாஷானம். அந்த நவபாஷானங்கிறது வந்து கொஞ்சம் சாப்பிட்டாவே உடல்ல எந்த நோயும் வராது, ஆயில் பலம் அதிகம். ஸோ இதெல்லாம் நம்ம நம்ம மனுஷன் இப்பெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற வேற மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ ஆவிகள் என்பது நம்மை சுற்றி இருக்கும். அதாவது நீங்கள் உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய எண்ணம் எல்லாமே நல்ல எண்ணங்களோடு இருந்தால் உங்களை சுற்றி நல்ல ஆவிகள் தான் இருக்கும், நல்லது தான் பண்ணும். உங்களுடைய செயல்பாடு தீங்காக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி உங்களை கண்டிப்பாக கம்பி எண்ணெய் வச்சிடும். இதுவும் நடக்கும். ஸோ வந்து எண்ணங்கள் தான் வாழ்க்கை. எண்ணங்கள் தான் வாழ்க்கை. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஒரு மனிதநேயம், உங்களுடைய எண்ணம், இந்த ரெண்டுமே இருந்ததுன்னா இயற்கையோட நம்ம ஒத்து வாழ்ந்தோம்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். சரி சார். இப்போ இந்த இதெல்லாம் சொல்லும் போது ஒரு கேள்வி வருது. சமீப காலங்களில் அந்த புற்றீசல் மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த ஃபெர்டிலிட்டி கிளினிக் அப்படின்னு ஒன்று வருது. அதெல்லாம் ஒரு இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயமா தெரியலையா? இது எப்படி இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது? இல்லை, கருத்தரிப்பு மையம் அப்படிங்கிறது அது முதல்ல என்ன சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கருத்தடை மையம்னா, ஆமா, குழந்தைய பெத்துக்காத பார்த்தா நிறைய ஜனங்க அதிகம் ஆனோன்னு அதை சொன்னான். அப்புறம் ஜனங்கள்லாம் குறையுது அப்படின்னு இல்லை உருவாக்கி விட்டுறலான்னா, அவ மைனஸ் ஆகும்போது ப்ளஸ் ஆக்கணும், ப்ளஸ் அதிகமாகிட்டு போகும்போது மைனஸ் ஆகிட்டு இருக்கான். இந்த கருத்தடைங்கிறத பண்ணிட்டு இருக்கிறது இது மாறி மாறி வந்துட்டே தான் சார் இருக்கும். இல்லை, அது நம்ம நேச்சுரல் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சிசேரியனே நேச்சுரல் கிடையாது, வயிற்று கிழித்து நம்ம எடுக்கிறது தான். ஒரு பெண்ணுக்கும் இயற்கையாக அந்த பிறப்பு அப்படிங்கிறது வந்து தலைவலியில் வரணும், எல்லாமே வரணும். அதுதான் நேச்சுரல் ப்ராசஸ். அப்போ தான் அந்த குழந்தைக்கு உண்டான பாலும் இயற்கைங்கிறத ஒண்ணு. அந்த இது வந்து கருத்தரிப்புங்கிறத வச்சு ஒரு படமே வந்தது, குற்றம் 23. ஆமா, குற்றம் 23. அதிலே சொல்லிட்டாங்களே தப்புன்னு. தப்பு. ஏன்னா எந்த ஜீன் எதனோட சேருதுங்கிறது யாருக்கு தெரியும் அது. ஸோ அதுலேயும் மைனஸ் எல்லாம் நடக்குதுன்றாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஒரு ஜீனும் இந்த ஜீன் தான் இதனோட தான் சேர்ந்து நம்ம ஒன்றும் கணக்கு சொல்றது இல்லை. அது ஏதோ உயிரினத்துக்கு அதுக்கு ஒரு குற்றம் இருக்குன்னு சொன்னா ஏதோ ஒரு உயிரினம் தூக்கி இன்னொரு உயிரினோட சேர்த்துட்டு குழந்தை பெக்கிறதுங்க. ஸோ இது வந்து அதிமித விஞ்ஞான வளர்ச்சி, அவ்வளவுதான். இது பிளஸ் எல்லாம் கிடையாது. இது எதுவுமே பிளஸ். இயற்கைக்கு எல்லாமே புறம்பானதான். ஆமா, இயற்கை மாறுபட்டு தானே செய்யறோம். அதான் சார், எல்லாமே இயற்கையோட ஒன்றி நம்ம வாழ்றது இல்லை, மாறுபட்ட செயலாவே செய்யறோம். ஏன் இந்த கேள்வி நான் கேட்டேன்னா சார், எனக்கு தெரிந்த ஒரு சில நண்பர்கள் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தை வந்து அஸ்ட்ராலஜி பார்த்து இந்த நேரத்தில் பிறந்த இதோடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை சொல்லி நார்மல் டெலிவரியை கூட வந்து சிசேரியனா மாற்றி வயிற்றை கிழித்து அந்த குழந்தையை எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு ஜாதகம், அந்த குழந்தை அப்படி வரணுங்கிறத விதி. இப்போ மனுஷனா செய்யறானோ செய்யலையோ, அந்த உயிர் உருவாக ஆரம்பிச்சோன்னா இது இப்படித்தான் வரணுங்கிறது விதி. இவன் நினைச்சிட்டு இருக்கான் நல்ல நேரம்னு, இவன் நினைச்சிட்டு செய்வான். அந்த செஞ்சு குழந்தை வெளியே வர்ற நேரம் சூரியோதய நேரம் மாறிடு, அவன் முடிஞ்சு போனான். இது மாதிரி பல இடங்கள் அந்த மாதிரி அதுதான் சார் தப்பு. நான் என்ன சொல்றேன்னா, குழந்தை பிறக்குது சார், இப்போ ராத்திரியில பிறக்குது, இப்போ சூரிய உதய கணக்கெல்லாம் மாறும். இவன் சிசேரியன் பண்ணி வெளியே எடுக்கிற சூரியன் மறுபடியும் மாறிடும். இவன் நினைச்சிட்டு இருப்பான் இந்த ராசியில இந்த நட்சத்திரம் பிறந்தா என் குழந்தை இப்படி ஆகும்னு. இவன் வயிற்ற கழிச்சு வெளியே வெளியே போடும்போது தப்பான ராசி நட்சத்திரம் போயிடும். புரிஞ்சுதா? இயற்கையா என்ன வரணுமோ அது வந்தா அதுக்கு படிதான் நடக்கும். செயற்கையா செய்யறது வந்து மைனஸ்ல தான் முடியும். சரி சார், இப்போ நம்ம சினிமாக்குள்ள வருவோம் சார். பொதுவாகவே ஒரு படம் எடுக்கும்போது ஒரு ஒரு தயாரிப்பாளர் அந்த போட்ட காசு வருமா அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு வழக்கம். ஒரு படத்துல ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கறது ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா அதுக்கடுத்து பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் அந்த இயக்குனருடைய ஜாதகத்தையும் கேட்டு வாங்குறாங்களே சார், அது எதுக்கு சார்? அது இப்பதானே, முன்னாடி இல்லையா? ஏங்க இவரு கலைவாணர் NS கிருஷ்ணன், தியாகராஜ பாகவதர்,
இவங்க எல்லாம் நடிக்க வரும்பொழுது உன் ஜாதகத்தை கூட நடிக்க. அதுதான் சும்மா அதெல்லாம் ரொம்ப அம்பக்குது. அது என்னன்னா அதான் நான் சொல்ல வரேன். எந்த அளவுக்கு ஜோசியத்தை நம்பாம இருந்தாங்களோ அதுக்கு டபுள் மடங்கு ஜோசியத்தை நம்பாது. தெரியுதாப்போ எல்லா தொழிலும் வந்துருச்சா ஜோசியம்? அப்ப அதை நம்புறீங்கல்ல. ஜோசி தப்புன்னு சொல்ல தப்பு தானே. அவ இப்ப வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க ஒரு விஷயத்தை சொல்லும்போது இருக்குமோ ஒருவேளை இப்படி இருந்தோம் நல்ல, அது ஒரு பயத்தினால கூட இருக்கலாம் இல்லையா சார்? ஒரு தயாரிப்பாளர் போட்ட காசு கதையை நம்பினாலும் திறமை இருந்தாலும் ஐயோ மனுஷன் பயப்படணுங்க. பயப்படலான்னு அவன் மிருகமாயிடுவான். நீங்க எல்லா விஷயத்துக்கும் பயப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா நீ இன்னைக்கு பயப்படுறதுல ஒரு தெளிவு கிடைக்கும். அது என்னடா அதை பண்ணிட போகுது, அந்த படத்தை எடுத்து போடலான்னு எடுக்கிறவன் வேற. அது தன்னம்பிக்கை. முதல்ல தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கை இழந்தாதான், நம்பிக்கை போச்சுன்னா அவ்வளவுதான். தன்னம்பிக்கை இழக்கிறவன் எது மேல நம்பிக்கை வச்சு போறான்? ஜோசியத்து மேல நம்பிக்கை வச்சு போறான். அப்ப அந்த ஜோசியத்து மேலே நம்பிக்கை வரணும். பார்த்து நடக்கலன்னா அது மேல தன்னம்பிக்கை எல்லாம் போயிடுறது. ஸோ அப்படி அல்ல. அப்ப ஜோதிடம் என்பது இருக்கு. பட் எல்லாத்துக்குமே பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க தொட்டதுக்கெல்லாம் வந்து ஜோசியம் பார்த்து நடக்குமா? நிறைய நமக்கு நண்பர்கள், இயக்குநர்கள், பட வாய்ப்புகள் அந்த காலத்துல கிடையாது சார் அதெல்லாம். பட் இன்னைக்கு ஜோதிடப்படி வந்து இது இந்த ராசிக்கார படம் எடுத்தா ஓடும். அப்புறம் அதாவது இன்னொன்னு சொல்லுவாங்க, அதாவது உச்சன் பார்த்தால் உருப்படாது. உச்சம் கிரகங்கள்ல உச்சம் பார்க்கக்கூடாது. மைனஸ் உச்சபட்ச. ஆமா, அது வந்து கெடுதலா போய் தொலைஞ்சிடும். அதெல்லாம் யாரும் நோட் பண்ணி பார்க்குறோம். நம்ம ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம் வந்து, நான் முதல்ல வந்து இந்த பெண்களுக்கு எப்படி அந்த போராட நஷ்டத்தை மாற்றின மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மைனஸையும் கூட அது காசு வாங்கி செய்யறதுனால ப்ளஸ்ஸாக சொல்லிடுறாங்க. பட் ஜோதிட கூற்று என்பது உன்னுடைய வித்தையை நீ கற்ற கலையை பொதுவாக இயல்பாக ஃப்ரீயாக பண்ணணும். ஜோதிட கலையை என்ன தெரியுங்களா? நீ கற்ற கலையை மற்றவர்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு ஃப்ரீ சர்வீஸ். பட் இப்போ இதெல்லாம் காலம் மாறி போச்சு. அதனால் இப்போ ஜோசியத்துக்கு பணம் வாங்கலாம் நான் தப்பு சொல்ல, இது வேற ஒரு ரொம்ப போயிடும். அப்படி இல்லை. பட் அவங்களுக்கு அது ஒரு தொழிலாகவே வச்சுக்கிட்டாங்க. அதான் வருமானமாக இருக்கு. நான் அதை கெடுக்க விரும்பல. பட் பொதுக்கூற்று என்னன்னா, நீங்கள் அப்படியே பார்த்தாலும் கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அதுதான் சார். இப்போ ஜோதிடத்துக்கு இவங்க தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருந்துச்சு முன்னாடி. இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் அவங்க தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்றவங்களா இருந்தாங்க. சிலர் வந்து குடுகுடுப்புக்காரங்க என்னதான் படித்தவங்களா இருந்தாலும் அவங்க இரவு நேரத்தில் வந்து குறிப்பார்த்து சொல்றாங்க ஒரு வரைமுறை இருக்காங்க. இப்போ சிலர்ல வந்துட்டு பிராமின்ஸ்ல வந்து இந்த வரைமுறையோடய வந்து கோவிலில் வச்சு அந்த ராசி நட்சத்திரம் பார்த்து சொல்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஜோதிடம் பார்க்கறதுன்னு எதுவும் வரைமுறை இருக்கா? இவங்க தான் பார்க்கணும்ன்றது இருக்கா? ஏன்னா இப்ப எல்லாருமே பார்க்கறாங்க. எல்லாரும் ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒரு ஜோதிடம்ங்கிறது எல்லாரும் படிச்சு அந்த கத்துக்கிறது வேற. சைன் பண்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, எல்லாரும் ரஜினிகாந்த் ஆக முடியாது. புரிஞ்சுதா? அது மாதிரி ஜோதிடம் எல்லாரும் நடிக்கிறாங்க. அது கலையை கத்துக்கிட்டாங்க. பிரபலம் ஆக முடிஞ்சுதா? கிடையாது. அப்ப ஜோதிட கூற்றுனா வாக்குப்பளிதம். நீ படித்ததை ஒருத்தருக்கு சொல்லும் பொழுது வாக்குப்பளிதம் வேணும். அதுல சில நட்சத்திரங்கள் தான் அதுல வந்து டாப். அவன் சொன்னா பலிக்கும். இப்போ சிம்பிளா சொன்னோம்னா ரோகிணி கிருஷ்ண பரமாத்மாவுடைய நட்சத்திரம். அவர் என்ன சொன்னாலும் நடக்கும். அந்த மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துக்கு அந்த பவர் இருக்கு. அவங்க படிச்சுக்கிட்டா வாக்குப்பளிதம். அந்த மாதிரி சில நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர உள்ளவங்க ஜோதிடம் கத்துக்கிட்டு பிறருக்கு ஜோதிடம் சொல்லும் பொழுது அது பலிக்கும். எல்லாருக்கும் பலிக்காது, கத்துக்கலாம். வாக்குப்பளிதம் முக்கியம். ஜோதிடத்திலே வாக்குப்பளிதம் ரொம்ப முக்கியம். இப்போ அன்றைய காலகட்ட சினிமாக்கள் ஜனரஞ்சகமா குடும்பம் பார்க்கிற வரையில் இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்துல சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தனி மனிதன் தன் விருப்பப்படி பார்க்கக்கூடிய ஒரு கட்டமைப்பா மாறி இருக்கு. இப்போ இந்த தனி மனிதன் அவன் விருப்பப்பட்ட படத்தை அவன் மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு குடும்பமா கொண்டாடின அந்த ஒரு சினிமா இன்னைக்கு ஒரு தனி மனிதன் இந்த மாதிரியே இருக்கு அப்படின்னும் போது அவனுடைய எண்ணங்கள் வந்து மாறுது இல்லையா? ஒரு குடும்பத்தோட உட்காந்து பார்த்தவன் சந்தோஷமா இருந்தோம், அதை வந்து சிலாகிச்சு வீட்டுல உட்காந்து பேசணும், இது ஆகச்சிறந்த படிப்பு, ஆகச்சிறந்த நடிப்பு அப்படின்னு நம்ம பேசுற ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு தனி ஒரு மனிதன் அவனுக்கு பிடித்த ஒரு விஷயத்த மட்டுமே பேசி அதை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான். இந்த ஒரு மனமாற்றத்தினால இயற்கை பேரழிவு இல்ல அவனுடைய செயல்பாடுகளினுடைய வெளிப்பாடு பெரிய ஏதாவது ஆபத்தை இந்த சினிமா வட்டாரத்துக்கும் சரி சமூக மக்களுக்கும் சரி ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா? இல்லை, குடும்பமா இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் வந்து. குடும்பம்னா எப்படி? பேரம்பேத்தின்னு எல்லாம் ஒரே வீட்டில் இருப்பாங்க. ஆமா. இன்னைக்கு அப்படி இருக்காங்களா?
அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், பையன் அமெரிக்காவில், பொண்ணு ஆஸ்திரேலியாவில் பிரிஞ்சிருச்சா. அதேதான் சினிமா. குடும்ப கதையெல்லாம் வந்து செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது ஒரு டெக்னாலஜி, விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது எப்போ வந்து செல்போனுக்குள்ள சினிமா வந்து அப்போ முடிஞ்சு போச்சு சினிமா. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஆக வந்து குடும்ப கதைகள்லாம் இப்போ எல்லாம் ஏன் வர்றதில்லை அப்படின்னா, இப்போ ஒரு பாலச்சந்திரன் எடுத்தீங்கன்னா குடும்ப கதை, ஒரு விசு சார் எடுத்தீங்கன்னா குடும்ப கதை, அப்படியே ஒரு டைரக்டர் அந்த கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அந்த அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப கதைகள் நிறைய எடுப்பாங்க. பந்துலு பீம்சிங் பந்துலு இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி கதைகளை வந்து சீரியல் ஆக்கிட்டாங்க. புரிஞ்சுதா? ஒரு சேனலில் 10 சீரியல் போகுது. ஒரு 50-60 சேனலுக்கு மேலே சீரியலாக போயிட்டு ஒரு நாளைக்கு 600 சீரியல் போகுது. இந்த 600 சீரியலையும் லேடிஸு அப்படி வச்சுட்டே மாவாட்டிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்படி வச்சுக்கிட்டே தோசை சுடுறாங்க. புரிஞ்சுதா? இவங்க தியேட்டருக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது தன் குடும்பத்தை கவனிக்காமையே குடும்ப சீரியலாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஆகி போச்சு. ரெண்டாவது, தியேட்டருக்கு பூரா காலி. அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, டிக்கெட்டு 200 ரூபா, உள்ள விற்கிற பாப்கார்ன் 250 ரூபா. அப்போ ஒரு ஒரு ஃபேமிலியோட ஒரு சினிமா போய் பார்க்கணும்னா இன்னைக்கு 2000-3000 ரூபா வேணும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு மாசத்துல ஒரு சினிமா பார்க்கணும் பெரிய விஷயம். 3000 ரூபா கொடுத்துட்டு ஒரு சினிமா பார்க்கறது, அங்கே தியேட்டருக்கு போக முடியாது. அப்போ இப்போ சினிமா பார்க்குறதெல்லாம் யாருன்னா ஒவ்வொரு ரசிகர்கள் தான். இப்போ ரஜினி சாருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க போய் முதல்ல போய் முட்டி போட்டு போய் எப்படி அடிச்சு பிடிச்சி பார்க்குறாங்க. அந்த ஒரு 10 நாள். அதே மாதிரி கமல் சார் எடுத்துங்க, சூர்யா, கார்த்திக், விஜய், அஜித், யார் அந்த ஃபேன்ஸ் மட்டும் போய் அந்த தியேட்டரில் ஒரு க்ரௌடு, அது ஒரு 10-15 நாள் தாங்கும். அவ்வளோதான். அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தியேட்டரில் போய் பாருங்கன்னு 10 பேர் சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு மிடில் கிளாஸ் சரி 2000 ரூபா போனால் போகுதுன்னு தியேட்டருக்கு போகிறாங்களே ஒழிய, தனி மனிதனாக சினிமா போகிறது அதிகம். ஃபேமிலி எல்லாம் ட்ராப் ஆகிடுச்சு. ரெண்டாவது, இன்றைக்கி வர சினிமா போஸ்டர் பார்த்தோன்னே இது அடுத்த வாரம் யூடியூப்பில் வந்திருப்பாங்கிறான். இவனே முடிவு பண்ணிடுறான். ஏதாவது ஒரு ஓடிடியில் வந்திருப்பான். அவ்வளோதான், ஓடிடியில் வரப்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்து யாருக்கெல்லாம் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்களோ அவங்க படங்க தான் தியேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஆகிப்போச்சு சினிமா. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எதுக்கு சொல்லணும்னா, சினிமாவை வந்து பாக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அது அப்படி தான் இருக்கும். நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்னைக்கு எந்த சினிமாவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், அது யார் நடித்தாலும் சரி, எப்பேற்பட்ட டைரக்ட் பண்ணாலும் சரி, ஆஸ்கார் டைரக்டரே டைரக்ட் பண்ணாலும் சரி, எப்பவுமே சினிமா வந்து ஸ்கிரிப்டு தான் ஜெயிக்கும். கதை திரைக்கதை மட்டுமே வெற்றி பெறும். அதில் யார் நடித்தாலும் சரி. ஒன்றுமில்லை. ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸா? ஆமாம், மஞ்சுமல் பாய்ஸ் ஏதோ இன்னொரு மொழியில் எடுத்து இங்கே தமிழில் சக்க போட்டு அது 100-200 கோடி ரூபா சம்பாதிக்குதுன்னா அப்போ ஸ்கிரிப்ட் தானே? ஸ்கிரிப்ட் தான். ஸோ ஸ்கிரிப்ட் தான். அப்போ இங்கே வந்து தமிழில் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு நான் கேட்கணும்னு நினச்சேன் சார். இப்போ ஸ்கிரிப்ட் டவுன் ஆயிடுச்சுன்னா, முன்னாடினா ஒரு கதை இலாக்கா குழு, இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அவங்கள ஒரு கதை இலாக்கா குழு, கலைஞானம் ஐயா இந்த மாதிரிலாம் ஒரு குரூப் இருப்பாங்க. இப்போ சிவாஜி கணேசன், ஆரூர் தாஸ் அவங்க ஒரு கதை இலாக்கா குழு. இப்போ ஏவிஎம்னா அவங்கள ஒரு எஸ்பி முத்துராமன் சார் தலைமையில ஒரு கதை இலாக்கா குழு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கதை இலாக்கா குழு வச்சு அந்த கதையை டிஸ்கஸ் பண்ணி அதை முழுமையாக்கி ஒரு தயாரிப்பாளர் முழுமையா சொல்லி அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இப்போ ஒரு டைரக்டர் எல்லாத்தையுமே எழுதிடுறாரு, முடிச்சிடறாரு, கதையை சொல்லிடுறாரு. இந்த கதைக்கு பஞ்சம் அப்படிங்கிறது அந்த ஒருங்கிணைந்து வேலை செய்யற அந்த வேலைப்பாடு இல்லை அப்படிங்கிறது காரணமா தெரியுதா சார்? இப்போ ஏவிஎம் வந்து நூற்றாண்டு பாரம்பரியம், ரெக்கார்ட் பிரேக் பாரம்பரியம். இப்போ அவங்களாம் சினிமா எடுக்கிற காலத்திலேயே முதல்ல ஒரு ரைட்டரை கூப்பிட்டு கதை கேட்பாங்க, ஒரு கதையை கேட்பாங்க. இப்போ இந்த கதை அந்த ப்ரொடியூசருக்கு அவங்க குரூப்புக்கு பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாருன்னா, இந்த கதையை யார் டைரக்ட் பண்ணால் கரெக்டாக பண்ணுவாங்க. அது ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும், ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும், இல்லை காமெடியாக ஏதோ. இதை இப்போ இருக்கிற இயக்குனர்கள் இதில் யார் பெஸ்ட், அப்புறம் டைரக்டரை கூப்பிட்டு உட்கார வச்சு கதையாசி கதை சொல்ல வைப்பாங்க. இப்போ இந்த டைரக்டருக்கு பிடிக்கணும், ஓகே சார் இந்த கதை என்னால் பண்ண முடியும். இப்போ டைரக்டரும் ரைட்டரும் சேர்ந்துட்டு உக்காந்துக்கிட்டு, ப்ரொடியூசரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு, இந்த கதைக்கு யார் ஹீரோ, எப்படி முதல்ல கதை ஓகே பண்ணி, கதைக்கு உண்டான டைரக்டரை ஓகே பண்ணி, டைரக்டர் கதாசிரியர் ப்ரொடியூசர் சேர்ந்து இந்த கதைக்கு யார் ஹீரோ ஓகே பண்ணால், இவர் சிவாஜி நடித்தாதான் இந்த கதைக்கு சூப்பர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா சிவாஜி தான். மார்க்கெட்டு இருக்குது இல்லை அதெல்லாம் அப்புறம்.
இந்த கதையில போய் ஜெய்சங்கர் நடிக்க வைக்க கூட பண்ண மாட்டாங்க. சிவாஜி டேட் வர்ற வரைக்கும் இந்த கதை வெயிட்டிங்ல தான் இருக்கு. அப்படி படம் எடுத்தது தான் அந்த காலம். அவங்க அப்படிதான் படம் எடுத்தாங்க. அதனாலதான் பாரம்பரிய சினிமா. இப்ப அப்படி இல்லை. ஒரு டைரக்டர் போய் ஒரு டைரக்டர் ஒரு எப்பவுமே இப்போ ரைட்டரே வந்து டைரக்டர் தான் போய் ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்லி, அது என்ன மாதிரி ஹீரோ, பிஸ்னஸ் ஹீரோவா இருக்கணும். அவர் ஓகே பண்ண உடனே ஹீரோ என்ன சொல்றாரு, நல்லா இருக்கதை நான் சொல்ற ப்ரொடியூசருக்கு படம் பண்ணணும்னு. ஏன்னா அவங்களுக்கு அது கரெக்டா வரணும். அவங்க அவர் கை காமிக்கிற ப்ரொடியூசர். அந்த ப்ரொடியூசர்கிட்ட இந்த டைரக்டர் போய் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி அவர் சொல்லுவார், அவர் சொல்லிட்டார் ஓகே, பட் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் செலவெல்லாம் கொஞ்சம் அது நான் பார்த்துட்டேன் சார். இவன் என்ன நினச்சா கட் பண்ணியிருந்தா அதில் ஒரு 10% குறைச்சி எப்படி இருந்த சினிமா எப்படி ரூட் மாறுதுன்னு பார்த்தீங்களா, அதான் சினிமா. புரியுதா உங்களுக்கு? இதுவும் ஒரு மிகப்பெரிய ஆபத்துல தான் இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆமா, நிச்சயமா சொன்னேன். என்ன வேணும், எந்த காலத்துலையும் சினிமா சக்சஸ் வந்து ஸ்கிரிப்டை வச்சு தான். புரிஞ்சுதா? அது இல்லாமல் ஜெயிக்கவே ஜெயிக்காது. பெரிய பெரிய ஹீரோக்கள் படமெல்லாம் ஃப்ளாப் ஆயிருக்கு. ஆமா, சின்ன முகமே தெரியாத ஹீரோ படம்லாம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஸ்கிரிப்ட் தான். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட பல விஷயங்கள் பல துறைகள் சார்ந்து பேசினது. இல்ல, எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க கேட்ட கேள்விகள் பூரா எப்படின்னா என்னுடைய அனுபவங்கள்ல நான் பார்த்த விஷயங்களை தான் கேள்வி கேட்டீங்க. புதுசா கேட்டீங்கன்னா ராக்கெட் எப்படி செய்யறதுன்னு கேட்டா எனக்கு தெரியுமா? தெரியாது. அது ராக்கெட்டை விடுங்க, வீட்டுல ஏதோ ஒரு கிச்சடி பண்ணணும்னா அதே எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிந்ததை நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஸோ வந்து இதுல வந்து சில விஷயங்கள் மைனஸா தெரியும், சில விஷயங்கள் ப்ளஸ்ஸாக தெரியும். அது உங்கள் மைண்ட் செட்டு தான், நீங்கள் எடுத்துக்கிற விதம் தான். நான் வந்து பயமுறுத்துறதுக்காகவோ இதுக்காக நான் பேச வரல. ஒரு மனித வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம், நான் குறிப்பாக சொல்கிறது இயற்கையோடு ஒன்றி வாழுங்கள். அது வந்து சாப்பிட்றதுலேருந்து படுத்து தூங்குறதுலேருந்து நீங்கள் செய்கிற வேலையிலிருந்து மனிதன் பழகிறது எல்லாமே இயற்கை தான். இந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் நம்ம எல்லாரும் உண்மையிலே வாழ்க்கையில் நல்லா சிறப்பாகவே இருப்போம். இயற்கையை சேமிப்போம். அப்போ வந்து நம்மளும் வந்து சேமிப்பா நல்லா இருக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டு நல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க. வியூவர்ஸ்க்கு நான் ஒன்று சொல்கிறேன், கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் வேணான்னு சொல்ல, கமெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கணும் தான். நான் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக கொடுங்களேன், ஏன் வந்து மைனஸாக கொடுங்க. இல்லை, மைனஸ்ன்னு தெரிஞ்சு தாராளமாக சொல்லலாம், தப்பு கிடையாது. அது உங்கள் கருத்தாக இருக்கலாம். என் கருத்தை நான் சொல்லிவிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய செயல்பாடு ஒவ்வொரு விதமாக இருக்கும். சில பேர் ஏற்றுக்குவாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. இதை செய்யணும் ஒருத்தர் செய்ய மாட்டார், இதை செய்யாதானே ஒருத்தர் செய்வார். இப்படி குழப்பத்தில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதையெல்லாம் மீறி நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன்னா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு அமையணும். ஏன்னா சில சூழ்நிலைகள், இயற்கை சூழ்நிலைகள் கொஞ்சம் தவறாக இருக்குது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மக்களாகிய நாமளாக இருந்தாலும் சரி, அரசாங்கமும் சரி, அரசை ஆளுபவர்களும் சரி, கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்து இந்த இழப்புகளை தவிர்த்து நம்ம எல்லாருமே சுபிட்சமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்க பாம்பு பொத்து அனுபவமாக. போயிட்டு வாரமுங்க. வணக்கங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.